தொடர்ந்து நம்ம வீடியோஸை பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நிறைய அரசியல் பேச வேண்டியிருக்கு. நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திமுகவினுடைய செய்தி தொடர்பு பிரிவு மாநில துணைத் தலைவர் திருமதி ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் நவ்யா, சௌக்கியமா? நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே மேம். இப்போ ரீசெண்டா அவர்கள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. இந்து சமய அறநிலையத்துறை வந்துட்டு கல்லூரிகளை கட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காரு. ஆனா நம்ம வரலாற்றை புரட்டி பார்க்கும் பொழுது பழனி ஆண்டவர் கல்லூரியை கட்டினது முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள். அந்த காலேஜ்ல சில கட்டிடங்களை கட்டி அதை வந்துட்டு ஓபன் பண்ணவர் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனா அவர் இப்போ சொல்லக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது முன்னுக்கு பின் முரணா இருக்கே. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுக்குதான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தெளிவா ஒரு கேள்வி கேட்டார். அவர் அந்த கட்டடத்தை திறந்து வச்சப்போ மயக்கத்திலேயே போய் திறந்து வச்சாரா அப்படின்னு. அந்த அளவுக்கு என்ன ஒரு முதல்வராக இருந்தபோது தான் என்ன காரியங்கள் செய்தோம், எந்த மாதிரியான அந்த அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய அந்த கட்டடங்களை எப்படி திறந்து வைத்தோம், அது கூட தெரியல. கல்வெட்டுலேயே அவர் பேர் இருக்கு, அது கூட தெரியாத அளவுக்கு மயக்க நிலையில போய் இருந்தாரா அப்படிங்கிறத நம்முடைய முதல்வர் சரியா கேட்குறாரு. இவருக்கு என்ன பஞ்சாயத்துன்னு தெரியலமா அறநிலைத்துறையோட. அவர் சொல்றது எல்லாத்தையும் கேட்கும்போது இவருடைய குரல் அமித்ஷாவின் குரலாக இருக்கிறது, எடப்பாடியின் குரல் மோடியின் குரலாக இருக்கிறது, எடப்பாடியின் குரல் சங்கிகளின் குரலாக இருக்கிறது, எடப்பாடியின் குரல் நாக்பூரின் குரலாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால உணர முடியுது. ஏன்னா 2 நாள் பாருங்களேன், அவர் அந்த யாத்திரை அதை ஆரம்பிச்சு 2 நாள் தான் ஆயிருக்கு. 2 நாளுமே அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு பொதுமக்களே அடின்னு அடிச்சிட்டாங்க. அந்த அடியை பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுமா தோணுது, இந்த போலீஸ் எல்லாம் அடிச்சுட்டு உள்காயம் வரும் ஆனா வெளியில தெரியாதுமாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு அடியை இவர் வாங்கிட்டு நிக்கிறாரா அப்படிங்கிறதா எனக்கு தோணுது. சிந்தனையே இல்லை, சிந்தனை அற்று போய் என்ன பேசுகிறோம், என்ன உளறோம், தமிழ்நாட்டு மக்களுடைய கொள்கைகள், அவர்களுடைய நலவாழ்வு, அவர்களுடைய மக்கள் நலத்திட்டங்கள், இது எதையுமே பேசாம வாய்க்கு வந்ததையெல்லாம் ஏறி மைக் அடிச்சதுன்னு பேசினா இவரை எப்படி ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியும்? கனவுல வேற இருக்காரு, அடுத்த தேர்தலில் முதல்வர் ஆயிடுவேன் அப்படின்ட்டு. அந்த கனவெல்லாம் வச்சுட்டு இருக்க ஒருத்தர் எப்படி தன்னை தகுதிப்படுத்திக்கணும், எப்படி தன்னுடைய தகைமையை உயர்த்தி கொள்ளணும், அது எதுவுமே இல்லாம நான் முழு சங்கியா மாறிட்டேன், முழு அடிமையா மாறி நிக்கிறேன் பாருங்க அப்படிங்கிறத வெளிப்படுத்திட்டு இருக்காரு. இன்னொன்னு வேற சொன்னாங்க எல்லாருமே, அவர் ஒயிட் அண்ட் ஒயிட்ல நான் கூடிய விரைவில் முன்பு போல் இல்லை, விரைவில் மாறி விடுவேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப முன்பு போல் இருந்தது தப்பா, இப்ப இருக்கிறது தப்பா? இல்ல முன்பு போல் இருந்தது சரின்னா இப்ப இருக்கிறது தப்புன்னு அர்த்தமா? அப்போ அவர் என்ன தெரியுமா மாத்தினாரு, வேஷ்டில இருந்து பேண்ட் ஷர்ட்டுக்கு மாத்திட்டார், வெள்ளை பேண்ட் ஷர்ட்டுக்கு மாத்திருக்காரு. ஆனா இந்த யாத்திரையை முடிக்கிறதுக்குள்ள காவி பேண்ட் ஷர்ட் போட்டுருவார் முழுக்க அப்படின்னு தான் தோணுது. அந்த அளவுக்கு அர்த்தம் இல்லாமல் உளறலின் ஒட்டுமொத்த வடிவமாக மாறி நிற்கிறார் எடப்பாடி அப்படிங்கிறது தான் தெரியுது. ஓகே மேம். இந்த கூட்டணி, அதாவது பாஜக அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது அமைந்த அந்த சமயத்துல இருந்தே எடப்பாடி அவர்கள் சொன்னது எங்களுக்குள்ள கொள்கை முரண்பாடு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப அவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே பிஜேபியோட வாய்ஸாவே அவர் ஒழிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நீங்களுமே சொல்றீங்க. இதுக்கான காரணம் என்ன? அவருக்கு இருக்கக்கூடிய அழுத்தமா என்ன காரணம்? இதையுமே நம்முடைய முதல்வர் எங்களுடைய தலைவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தார். உங்களுக்குள்ள ஒரு கள்ள தொடர்பு இருக்கு, ஒரு கள்ள உறவு இருக்கு, நீங்க பிஜேபியை விட்டு வெளியில வரல, எனக்கு எந்த நிலையிலையுமே நீங்க அறிக்கையே கொடுக்கல, எந்த நிலையிலுமே நீங்க பிஜேபி செய்கின்ற தவறுகளை வெளிப்படையா பேசவே இல்லை, எனவே உங்களுக்குள்ள ஒரு உறவு இருக்கு அப்படிங்கிறத வெளிப்படையா சொன்னார். அப்பெல்லாம் எடப்பாடி என்ன சொன்னாரு, இல்ல நான் முழுமையா வெளியில வந்துட்டேன் அப்படின்னார்ல. அவர் அப்ப சொன்னது பொய், வடிகட்டின பொய், ஜமக்காலத்துல வடிகட்டின பொய்ன்னு ஆகுது இல்ல. 200% கலப்படம் இல்லாத பொய்யை கொஞ்சம் கூட ஒரு அச்சம் இல்லாமல், கொஞ்சம் கூட ஒரு தலைகுனிவு இல்லாமல் வெளிப்படையாக பேசி இருக்கிறார். அதே மாதிரிதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டும். முதல்ல கொள்கை முரண்பாடுகள் இருந்தாலும் எங்களுடையது கொள்கை கூட்டணி இல்லை, தேர்தல் கூட்டணி அப்படின்னாரு. எந்த ஒரு கூட்டணியா இருக்கட்டும், ஒரு மேரேஜ்னு எடுத்துக்கிட்டா கூட 2 பேரோட மனசு ஒப்பினா தானே அந்த மேரேஜுக்குள்ள நீங்க என்டர் ஆக முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு கூட்டணி ஒரு 5 ஆண்டு காலம் தொடர்ந்து பயணிக்கணும். அப்படிங்கும்போது எங்களுக்குள்ள கொள்கையெல்லாம் வேற வேறையா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க கூட்டணியில இருப்போம்னா இது எப்படி பொருந்தும்? ஒரு லாஜிக்கலா திங்க் பண்ணா கூட இது ஒத்தே வரலையே. இல்ல ஒரு லாஜிக்கல் திங்கிங்கே உண்டான ஒரு சிந்தனையே இல்லை எடப்பாடி சொல்றது. அதனால இவர் இப்ப என்ன சொல்றாரு, கொள்கை வேறு
கூட்டணி வேறு அப்படிங்கிறாரு. இப்போ என்ன சொல்றாரு, முழுக்க முழுக்க பிஜேபியோட கொள்கையாகத்தான் பேசிட்டு இருக்காரு. அப்படின்னா தன்னுடைய கொள்கை, இந்த அதிமுக என்கின்ற கட்சி எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது எம்ஜிஆரால், அந்த கொள்கை அதற்கு பின்பு வந்த ஜெயலலிதா அம்மையாரால் எப்படி கட்டி காக்கப்பட்டது ஓரளவுக்காவது, அந்த கொள்கை எல்லாவற்றையும் குழி தோண்டி புதைச்சு கல்லறைக்கு அனுப்பிட்டு அந்த கட்சி மீது அபிமானம் வைத்திருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் இருக்காங்கல்ல, இப்ப அவங்கள நினைச்சாதான் பாவமா இருக்கு எல்லாருக்குமே. ஏன்னா அவங்களுக்கு இப்படி தான் நேசித்த ஒரு கட்சி, தன்னுடைய தலைவர் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் கொண்டாடிய ஒரு கட்சி, அவர்களால் காப்பாற்றப்பட்ட ஒரு கட்சி, லேடியா மோடியான்னு மிக தைரியமாக கேட்ட ஒரு கட்சி, இப்போது கரைஞ்சு 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 போய் காணாம போய் கடைசியில காவி நிறமா நிக்குது. இப்ப நான் என்ன பண்றது? என்னோட எம்ஜிஆர் அபிமானம், ஜெயலலிதா அபிமானம், அதிமுக என்கின்ற அந்த இரட்டை இலை அபிமானத்தை விட்டுட்டு நான் வேற எந்த கட்சிக்கு போறது? என்னால போக முடியுமா? அல்லது பிஜேபியோட ஜெல்லாயி நிக்க முடியுமா? பிஜேபிக்காக நான் குரல் கொடுக்க முடியுமா? ஒரு நயினார் நாகேந்திரனுக்காகவோ, ஒரு அண்ணாமலைக்காகவோ, ஒரு தமிழிசைக்காகவோ, ஒரு எல் முருகனுக்காகவோ அல்லது மோடிக்காகவோ நான் எப்படி குரல் கொடுப்பேன்? அப்படிங்கிற பலவிதமான அழுத்தங்கள், குழப்பங்கள் இந்த தொண்டர்களுக்கு இருக்கு. அதனாலதான் நான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன், திமுகவை எதிர்த்து ஆரம்பித்த ஒரு கட்சி, சனாதனத்துக்கு எதிராக ஆரம்பித்த ஒரு கட்சி, திராவிட கட்சி என்று ஆரம்பிக்கப்பட்டது. இப்போது அந்த திராவிடம் பற்றிய சிந்தனைகள் எல்லாவற்றையும் அழிச்சிட்டு ஒரு தலைவர் என்று இருக்கக்கூடியவர் எடப்பாடி அவர்கள் அந்த சங்கிகள் கட்சியோடு போய் ஒன்னா சேர முடியுது அப்படின்னா, அதிமுக தொண்டர்களே, இது உங்களுக்கான நேரம். திமுக எதிர்ப்பில் இந்த கட்சி ஆரம்பித்தாலும் திராவிடத்தை காப்பாற்ற வேண்டும், தமிழ் நிலத்தை காப்பாற்ற வேண்டும், சனாதனத்திலிருந்து தமிழர்களை காப்பாற்ற வேண்டும்னா நீங்க திரும்பி வர வேண்டிய ஒரே இடம் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டே இருக்கோம். மேம், ஆனா எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிமுக வந்துட்டு அவங்களுடைய கொள்கைக்கு முரணா செயல்பட்டுட்டாரு எடப்பாடி அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஆனா இப்போ இதே திமுக தான் பாஜகவோட கூட்டணி அமைத்த காலகட்டமும் இருக்கு. அப்போ அதுக்கு என்ன பதில்? அந்த காலகட்டத்துல வாஜ்பாய் அவர்கள் இந்த மாதிரி ஹிந்துத்துவா கொள்கை, ஹிந்து வெறி, இந்தி வெறி, இந்துஸ்தான் வெறி அப்படின்னு ஏதாவது பேசியிருக்காரா? நீங்க பாத்திருக்கீங்களா? அவரோட சேர்ந்து இந்த மாதிரியான கொள்கைகள் எதையாவது முழக்கம் ஏதாவது திமுக எழுப்புச்சா? இல்லையே. இந்துத்துவா தான் எங்களுடைய உயிர் நாடி, இந்தி தான் தமிழ்நாட்டுக்கு வேணும், என்ன இந்து தான் எங்களுடைய அடையாளம் அப்படின்னு எல்லாம் ஏதாவது பேசினாங்களா? அந்த சனாதன கொள்கைகள், இந்துத்துவா கொள்கைகள், மதம் சார்ந்த கொள்கைகள், மதம் சார்ந்த பேச்சு எதுவுமே இல்லாமல் ஒரு குறைந்தபட்ச கொள்கை முடிவோடு தானே இருந்தோம் அந்த கூட்டணியில. அதை தவிர அந்த நேரத்தில் எத்தனை விதமான நன்மைகளை தமிழ்நாட்டுக்கு பெற்றுக் கொடுத்தார்கள், அதை சொல்லுங்க. இப்போ இவர் கூட்டணியில இருந்தார் பிஜேபியோட, என்னெல்லாம் வாங்கி கொடுத்தார் தமிழ்நாட்டுக்கு? நீட்டுக்கு விலக்கு வாங்கி கொடுத்தாரா? இல்ல. அது மாதிரி அந்த குடியுரிமை சட்டம், சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு குடியுரிமை சட்டத்திற்கு கையெழுத்து போட்டது அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தானே. அது மாதிரி அந்த விவசாயிகள் சட்டம், 3 வேளாண் சட்டங்கள், நம்மோட தமிழ்நாட்டு வேளாண்மையாளர்கள், நமக்கு சோறு போடுற உழவர்கள் டெல்லியில போய் கோவணம் கட்டிக்கிட்டு எலிக்கறி சாப்பிட்டுக்கிட்டு கஞ்சி குடிச்சிட்டு அந்த தெருக்கள்ல 1 வருஷத்துக்கு மேல போராடினாங்கல்ல. அப்போ கூட திரும்பி பார்க்காத ஒரு பிரதமர் அந்த பிஜேபி இவர்களோட தானே கூட்டணியில இருந்தாரு. அதை தவிர மிக முக்கியமாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருக்குல்ல, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்த மாதிரி உண்டு. அந்தந்த மாநிலத்துக்கான பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட எக்ஸாம் உண்டு. அதுல அந்தந்த மாநிலத்து மொழி தெரியணும் முதல்ல. அது தெரிந்தாதான் அந்த தேர்வு எழுத முடியும், பாஸ் பண்ண முடியும், அங்க வேலை பார்க்க முடியும் அந்த மாநிலத்துல. அந்த நிலைப்பாட்டை கூட, அந்த ஸ்ட்ரக்சரை கூட உடைச்சது அதிமுக ஆட்சி. இபிஎஸ் பண்ணாரா ஓபிஎஸ் பண்ணாராங்கிறது கேள்வி இல்லை. ஆனா அதிமுக ஆட்சி தானே பண்ணுச்சு. தமிழ் தெரியவில்லை என்றாலும் வட மாநிலத்தில் இருந்து எந்த மாநிலத்தில் இருந்து வேண்டுமானாலும் நீங்க இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதலான்னு சொல்லி அந்த வட மாநில இளைஞர்கள் இங்கே வந்து வேலை பார்த்து, சமீபத்துல என்ன நடந்தது? கடலூர்ல ரயில் ஆக்சிடென்ட் நடந்து நம்மோட தமிழ் குழந்தைகள் செத்து போனாங்கல்ல. எந்த குழந்தை செத்து போனாலும் அது வருத்தம் தான், தமிழ் குழந்தைகள்னு மட்டும் இல்லை. ஆனா அந்த தவறு எப்படி நடந்தது? ஹியூமன் எரர் எப்படி நடந்தது? தமிழ் தெரியாததால் நடந்தது. அப்படின்னா இந்த மாதிரி மக்கள் கூடுகின்ற இடங்கள்னு இருக்குல்ல, ரயில்வே, போஸ்ட் ஆஃபீஸ், பேங்க், இந்த மாதிரி இடங்கள்ல இப்ப மிக அதிகமாக யாருமா இருக்காங்க? வட இந்தியர்கள் தான் இருக்காங்க. அப்ப அந்த ஒரு ஊடுருவலை செய்வதற்கு இபிஎஸ் ஓபிஎஸ் ஜோடிகள் தானே வழிவகுத்தாங்க. அப்போ நாங்கள் திமுகவும் கூட்டணியில் இருந்தது, ஆனால் எந்த காலத்திலும் கொள்கையை விட்டு கொடுக்கவில்லை. தமிழக மக்களோட நலனுக்கு எதிராக இல்லை, ஆனால்
இவர் கூட்டணியில் இருக்கும்போது, இபிஎஸ் கூட்டணியில் இருக்கும்போது தமிழக மக்கள் நலன் என்பதை அவர் காற்றில் பறக்க விட்டு விட்டார் அப்படிங்கிறதுதான் உண்மை. வாஜ்பாய் காலத்துல வந்துட்டு நலன் நிறைய நடந்துச்சு அப்படின்னு சொன்னாலுமே மேம், இப்போ டிஎம்கேவால தான் பிஜேபி தமிழ்நாட்டுள்ளே வந்தது அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் இருக்கே. இல்ல பிஜேபி கொஞ்சம் கொஞ்சமாக, அதற்கு மிக அதிகமாக வாசலை திறந்து விட்டவர் எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் காலத்துல தான் கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் வழிபாடே தமிழ்நாட்டுல அதிகமா உருவாச்சு. கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் என்கின்ற அந்த கடவுளை அல்லது அந்த அம்மனை தமிழக மக்கள் அதிகமாக தெரிந்து கொண்டது அவருடைய காலத்தில் தான். எப்பவுமே கடவுளை பற்றிய சிந்தனையே கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. மக்கள் சிந்தனை தானே எல்லா நேரமும். மக்கள் தான் நடமாடும் தெய்வங்கள், மக்கள் தான் நடமாடும் கோயில்னு திருமூலர் சொல்றாரு. அந்த கோயிலுக்கு செய்வதைத்தான் எப்போதுமே திராவிட முன்னேற்ற கழகம் நீதி கட்சி காலத்திலிருந்து தொடர்ந்து செய்து கொண்டிருந்தது. பேரறிஞர் அண்ணா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னாரா இல்லையா? அந்த ஒன்றே குலம்னா மனித குலம் மட்டும்தான், ஒருவனே தேவன் அப்படின்னா மக்கள் தான் தேவர்கள். அப்படியான சிந்தனை தான் எப்பவுமே இருந்தது. அதனால பிஜேபி தமிழ்நாட்டுக்கு அறிமுகமாயிருந்தாலும் கூட அவர்களுடைய இந்துத்துவா என்கின்ற அந்த சூழ்ச்சியை எந்த காலத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் வளரவிட்டதே இல்லை, வரவேற்றதும் இல்லை. அதற்கு அந்த சூழ்ச்சியை உள்ளே நுழைய விட்டதும் இல்லை. ஆனால் முற்ற முழுக்க கபலீகரம் செய்து கொள்ளுங்கள் என்று வாசலை திறந்துவிட்டு தன்னுடைய கட்சியை கரைத்து அவர்கள் காலடியில் கொட்டி இருப்பது என்பது இபிஎஸ் செய்திருக்கின்ற மிகப்பெரிய துரோகம். எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் அந்த அதிமுக தொண்டர்களுக்கும் செய்த துரோகம். அதனால தான் நான் இதையும் சொல்வேன், அது ஏடிஎம்கே இல்லை. அமித்ஷா டெல்லி மோடி கூட்டம், கட்சி கூட இல்லை, கூட்டம். ஏன்னா அந்த கூட்டம் அப்படியே வருது, தமிழ்நாட்டை அப்படியே கபலீகரம் செஞ்சிட மாட்டோமா அப்படிங்கிறது தான். அப்போ வந்துட்டு துரோகத்தின் மறு உருவம் தான் எடப்பாடின்னு சொல்றீங்க. நிச்சயமா துரோகத்தின் மறு உருவம் இல்ல, அவரே தான் துரோகம். ஏன் மேம், ஏன் அப்படி சொல்றீங்க? இவ்வளவு நான் லிஸ்ட் கொடுத்தேனே, தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு இளைஞர்கள் வேலை வாய்ப்பு, அது மாதிரி ஹிந்தி திணிப்பையும் அவர் தான் உள்ள வர விட்டார். மும்மொழி கொள்கைக்கு இப்ப சமீபத்துல அதற்கு எதிராக ஏதாவது பேசினாரா? மும்மொழி கொள்கை திணிப்புக்கு எதிராக இல்லையே. அப்படின்னா எல்லா விதத்திலும் ஒரு மனிதனோட அடையாளம்ங்கிறது முதல்ல என்ன? மொழி, அப்புறம் அவர்களுடைய இனம், அவர்களுடைய வல்லமை, இது மூணையுமே காலியாக்குற ஒரு வேலையை தானே எடப்பாடி செய்திருக்கிறார். ஆனால் துரோகத்தின் மறு உருவம் இல்ல, துரோகத்தின் உருவமே எடப்பாடி அவர்கள் தான். ஓகே மேம். இப்போ முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறாரு, நமக்கு வந்து பெரியார் வழி இருக்கு, அம்பேத்கர் வழி இருக்கு, நம்ம கோட்சே வழியில போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை எடப்பாடி அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்கான ரெஸ்பான்ஸ் நம்ம எடுத்துக்கலாமா? இது காலமாக நம் போன நாடாளுமன்ற தேர்தலில் கூட இந்தியா கூட்டணியை உருவாக்கி தலைமை வைத்த போது நம்முடைய முதல்வர் அவர்கள் இதைத்தான் சொன்னார். இது வந்து சுதந்திர போர் மட்டுமல்ல, இந்துத்துவாவுக்கும் இந்த மாதிரியான நம்முடைய இந்திய தேசியத்துக்குமான போர் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தான் இதுவும். நீங்கள் கோட்சே பக்கம் நிற்கிறீர்களா அல்லது இந்த பக்கம் தந்தை பெரியார் என்கின்ற அந்த மிகப்பெரிய அரசியல் ஞானி, அவர்தான் எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற அந்த சிந்தனையை நமக்கு கொடுத்தவர். மத நல்லிணக்கம், சாதி கிடையாது, மதம் கிடையாது, மனிதர்கள் மட்டும்தான் அப்படிங்கிற சிந்தனையை கொடுத்தார்ல. கோட்சே எதனுடைய அடையாளம்? இந்துத்துவா என்கின்ற அந்த கொல்லுகின்ற சிந்தனையின் அடையாளம். ஆனால் நாம் எல்லோரையும் அரவணைக்கின்ற சிந்தனையின் அடையாளம். அதனால்தான் நம்முடைய முதல்வர் சொல்றாரு, நீங்க காந்தி வழியில போகலாம், அண்ணல் அம்பேத்கர் வழியில போகலாம், ஆனால் கோட்சே வழியில் செல்கிறீர்கள் என்றால் உங்களுடைய பாதை ஒரு பள்ளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, அது அழிவு பாதை என்பதை மிகச் சிறப்பாக சொல்லியிருக்கிறார். ஓகே மேம். இப்போ தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய விமர்சனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவினுடைய ஆட்சி காலம் அப்படிங்கிறது கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிற விமர்சனத்தை எடுத்து வைக்கிறாரு. ஆனா இப்ப திமுக பீரியட்லயுமே பாத்தீங்கன்னா நிறைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்கு, கஸ்டோடியல் டெத் அப்படிங்கிறது நடக்குது, டாஸ்மாக் ஊழல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்ப எப்படி இப்படி ஒரு விமர்சனத்தை எடுத்து வைக்க முடியும்? இந்த இளைஞர்கள், உங்களை மாதிரியான இளைஞர்களுக்கு ஒரு பொது புத்தியை உருவாக்குறாங்க. அந்த எதிர்பக்கத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி அதிமுக கூட்டணி டாஸ்மாக் ஊழல் அப்படின்ட்டீங்க. டாஸ்மாக் ஊழல்ன்றது நடந்துதா? அதற்கான சான்றுகள் எங்க? டாக்குமெண்ட்ஸ் எங்க? அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல போனப்போ அந்த இடி அதிகாரிகள், அந்த புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கோர்ட்ல போய் நின்னப்போ அந்த நீதிபதிகள் கேட்டாங்க, எங்கப்பா இதுக்கான டாக்குமெண்ட்ஸ்? வெறுமே 1000 கோடின்னு சொல்றீங்களே அப்படின்னா பெப்பன்னு முழிச்சாங்களா இல்லையா? அப்போ அவங்க என்ன சொன்னது? வாய்க்கு வந்தபடியெல்லாம் நீங்க ஒரு கேஸை போட்டுருவீங்களா? அதற்கான சான்றுகள் எதுவும் இல்லையே அப்படின்னு. அதைத்தான் சகோதரர் செந்தில்வேல் மிக சரியா கேட்டார். அந்த 10 ரூபாய் வாங்குறதா எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணீங்கல்ல அப்படின்னா, செந்தில்வேல் சொன்னாரு, நான் கம்ப்ளைண்ட் பண்றேன். கேஸ் விலை ஏத்துனாரு 50 ரூபாய் மோடி அவர்கள்.
அப்போ கேஸ் டெலிவரி பண்ண வர்ற ஒரு சகோதரர் இருக்காருன்னு வைங்க, அவர் ஒரு 50 ரூபாய் வாங்கிட்டு போறாரு. அந்த 50 ரூபாய்க்கு பில்லு கிடையாது, எதுவும் கிடையாது. அந்த 50 ரூபாய் மோடிக்கு தான் போகுதா? மோடிக்கு தான் போகுதுன்னு நான் சொல்றேன் அப்படின்னு செந்தில்வேல் சொன்னார். அது கரெக்டா இல்லையா? அப்ப ஊழல்னு சொல்றீங்க, அந்த பிம்பத்தை உருவாக்குறது. அதே மாதிரிதான் டெல்லி தேர்தலுக்கு முன்னால் மதுபான வழக்கு அப்படின்னு ஒண்ணு உருவாக்கினாங்க, மதுபான ஊழல் வழக்கு அப்படின்னு. சரி, அது முடிஞ்சு போச்சு. டெல்லி தேர்தல் ஆட்சியை கைப்பற்றியாச்சு. இப்ப அந்த வழக்கு நடத்த வேண்டியதானே? நடத்துறாங்களா? இல்ல. அப்ப தேர்தல் வரும்போதெல்லாம் ஒரு புயலை கிளப்புறது, ஒரு சூறாவளியை கிளப்புறது, மக்களை குழப்புவது. அதுவும் இந்த மாதிரி சிந்திக்க தெரிகின்ற இளைஞர்கள் இருக்காங்களா, உங்க மனசுல ஒரு பிம்பத்தை உருவாக்கி வைக்கிறது. இதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க கேட்ட வேற 2 என்ன? கஸ்டோடியல் டெத் நடந்துட்டு இருக்கே. ஆமா, அதுக்கு உடனடியாக நம்முடைய முதல்வர் ஆக்ஷன் எடுத்தாரா இல்லையா? அந்த 6 பேர் தனிப்படை, அதை அவர்கள் அத்தனை பேரையும் வேலை நீக்கம் செய்தாரா இல்லையா? அப்புறம் இன்னொன்னு, நீங்க அந்த இண்டிவிஜுவல் இதெல்லாம் பத்தி கேட்டீங்க. அது எல்லாமே தனிநபர் சார்ந்த விஷயங்களா தானே நடக்கு. ஒரு மணிப்பூர்ல நடந்த மாதிரி அரச பயங்கரவாதம் ஒரு இனத்தின் மீது, ஒரு குழுவின் மீது ஏதாவது நடக்குதா தமிழ்நாட்டுல? சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குன்னா உள்துறை அமைச்சகம் தானே அதுக்கு பொறுப்பு. அப்ப அவங்க ஆக்ஷன் எடுத்திருக்கலாம்ல, எடுக்க முடியல இல்ல. ஏன்னா இங்க இல்ல. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்றால் என்னன்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. அது மாதிரி எதுவுமே நடக்கலையே. அரச பயங்கரவாதம் அரசே நடத்துகிறதா இந்த மாதிரி? உண்மையில சொல்ல போனா இந்த திருவிழாக்கள்லாம் வருது இல்ல, இஸ்லாமியர்கள் பண்டிகை, கிறிஸ்தவர்கள் பண்டிகை, நம்முடைய பிள்ளையார் சதுர்த்தி எல்லாம் வரும்போது எந்த விதமான கலவரமும் நடந்து விடாமல் தமிழ்நாட்டை சட்டம் ஒழுங்கோடு காப்பாற்றுவதுதான் நம்முடைய முதல்வரின் ஆட்சி. மேம், ஆனா இப்போ நீங்க கஸ்டோடியல் டெத் பத்தி நம்ம பேசினாலுமே, கஸ்டோடியல் டெத் அப்படிங்கிறதுக்கு அவர் வந்து ஆக்ஷன் சீக்கிரமா எடுத்துட்டாருன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அதை நடக்காம காப்பாத்திருக்கக்கூடிய ஒரு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஆளும் அரசு கிட்ட இருக்குல்ல. நிச்சயமா அதை பண்ணாத. அதுக்கு சரி, இதுக்கான ஒரு பதில சொல்றேன். அதுக்கு முன்னாடி அந்த கஸ்டோடியல் டெத் நடந்தது, அந்த அம்மா இருக்காங்கல்ல, சதீஷ்குமாரோட அஜித் குமாரோட அம்மா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி முதல்வர் என்ன தெரியுமா சொன்னாரு? நடக்கக்கூடாது, நடந்துருச்சுமா, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அதை கேட்டோன்னே நான் பதறி போயிட்டேன். ஒரு முதல்வர், ஒரு எளிமையான ஒரு அம்மா, தனி அம்மா, அப்பா இல்லை, அவங்களே தான் உருவாக்கியிருக்காங்க இந்த குடும்பத்தை. அவங்கள்ட்ட எவ்வளவு தன்மை இருந்தால் மன்னிச்சுக்கோங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்ல முடியும். இது எடப்பாடி அவர்கள் என்ன சொன்னார்கள்? தூத்துக்குடி அந்த துப்பாக்கி சூட்டில் பெண்ணின் தொண்டை குழியில் சுட்டாங்க, பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நிருபர்கள் கேட்டாங்க. அவர் ஆமாம் நான் டிவியில் பார்த்தேன் அப்படின்னாரு. ஒரு சாரி சொல்லியிருக்கலாமா இல்லையா? ஒரு மன்னிச்சுக்கோங்க, தமிழ்நாட்டு மக்களிடம் கைகூப்பி மன்னிப்பு கேட்கலாம்ல. என்னோட தவறுன்னு ஒத்துக்கோங்களேன், ஏற்றுக்கோங்க, அக்கௌண்டபிலிட்டி பண்ணுங்க. பிரதமர் கூட இன்னும் மணிப்பூர் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கலையே. பிரதமர் கூட இன்னமும் புல்வாமா அந்த இதுக்கு மன்னிப்பு கேட்கலையே. எத்தனை ஜோடிகள் ஆண்கள் இறந்து போனார்கள், அவங்கள்ட்ட மன்னிப்பு. அந்த 4 பேர் யாரு முதல்ல? அதை பிடிச்சி அதை சொல்லுங்களேன். 4 பேரோட புகைப்படம் வெளிவந்தது மறுநாள். அவங்க 2 கிலோமீட்டர் நடந்து உள்ள வந்திருக்காங்க புல்வாமாக்கு. திரும்ப எல்லாரையும் சுட்டுட்டு திரும்ப 2 கிலோமீட்டர் நடந்து தான் போயிருக்காங்க. அது மிகப்பெரிய தவறு இல்லையா? அதுதானே உண்மையிலேயே உள்துறை அமைச்சகத்தின் தோல்வி, அதுதானே அரசாங்கத்தின் தோல்வி. அப்ப அதுக்கு என்ன பதில் இருக்கு? அதற்கு பிரதமர் ஏதாவது மன்னிப்பு கேட்டாரா, வருத்தம் தெரிவித்தாரா? அதையெல்லாம் ஏன் இளைஞர்கள் பார்க்க மாட்டேங்கிறாங்க? அதுதான் எங்களோட மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ஸோ இந்த எலெக்ஷன் நெருங்க இந்த 3 விஷயத்தை தான் நீங்க சொல்றீங்க. எலெக்ஷன் நெருங்க இன்னும் நிறைய இது மாதிரி வதந்திகள், குப்பைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டுவாங்க. பிஜேபி, அதிமுக, சங் பரிவார் எல்லாருமா ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா இது உங்கள் இளைஞர்களோட வாழ்வாதார பிரச்சனை. எதிர்காலத்துல நீங்க நிம்மதியா வாழணும் அப்படின்னா இந்த இந்துத்துவா கும்பல் தமிழ்நாட்டில் கால் பதிக்க விடவே கூடாது. இப்போது உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய கல்வி வாய்ப்பு முதலில் பறிக்கப்படும். அதனால தானே எடப்பாடி திரும்ப சொல்றார், கோயில்கள் கல்வி நிலையங்களை உருவாக்க கூடாதுன்னு. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லவா? இது ஐஐடி மும்பை ஸ்டூடெண்ட்ஸ் நடத்தின ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதுல நாடு முழுவதும் 6,49,000 கோயில் இருக்கு. அதுல 1,00,000 பேருக்கு 53 கோயில் அப்படிங்கிற கணக்கு வருது. அந்த 6,49,000 கோயில் இந்தியா முழுக்க இருக்கு. அப்போ மக்கள் தொகையில 1,00,000 பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 53 ஆலயம் ஒவ்வொரு லட்சத்துக்கும் இருக்கு. தமிழ்நாட்டுல இந்தியாவிலேயே மிக அதிகமாக கோயில்கள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. 79,000 கோயில்கள். 1,00,000 மக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 103 கோயில் வருது தமிழ்நாட்டுல.
1,00,000 பேருக்கு 103 கோயில் இருக்கு. இந்தியா முழுமைக்கு 1,00,000 பேருக்கு 55 கோயில் தான். ஆனா தமிழ்நாட்டுல பாருங்க எத்தனை கோயில் இருக்கு. அதை தவிர ஐம்பூதம்னு சொல்லுவோம்ல, நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். இந்த ஐம்பூதங்களுக்குமான சிவன் தலங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அதை தவிர அறுபடை வீடுகள்னு இருக்கு. அதை தவிர அம்மன் கோயில்கள்னு இருக்கு. அதை தவிர நவக்கிரக கோயில்கள்னு இருக்கு. அது மாதிரி 79,000 கோயில்கள் இருக்கு. இந்த 79,000 கோயில்கள்லையும் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கான வேலை வாய்ப்பு எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கல்வி கற்றிருந்தாதான் அங்க வேலை வாய்ப்புக்கு போக முடியும். இதுதான் எடப்பாடி அவர்களுக்கு கண்ணை உறுத்துகிறது. அவர் சொல்றாரு அங்க இருக்கக்கூடிய நிதி கண்ணை உறுத்துதுன்னு. அது கண்ணை உறுத்தவே இல்லை. இந்த பிஜேபிக்கு, நாக்பூர் கும்பலுக்கு எது கண்ணை உறுத்துகிறது என்றால், இவ்வளவு பெரிய செல்வம், 79,000 கோயில்கள்ங்கிறது எவ்வளவு பெரிய செல்வம், அதுல எவ்வளவு பெரிய வேலை வாய்ப்பு, எவ்வளவு பெரிய பண்பாடு, எவ்வளவு பெரிய நகை நட்டுகள் இருக்கும், எவ்வளவு பெரிய நிலங்கள் இருக்கும், எவ்வளவு சொத்துகள் இருக்கும். இது எல்லாவற்றையும் கபலீகரம் செய்யணும். அதை தாண்டி கல்வி நிலையங்களை உருவாக்குகிறோம் என்றால் எங்களுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு கல்வியை கொடுக்கிறோம். நீங்க தீண்டத்தகாதவர்கள்னு சொன்ன இந்த பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கான கல்வி வாய்ப்புகளை நாம தானே கொடுக்கிறோம். நாக்பூர் என்ன செஞ்சது? மனுநீதியின்படி சூத்திரர்களுக்கு கல்வியை கொடுக்காதேன்னு சொல்லுச்சு. இப்ப தமிழ் நீதி கட்சி காலத்திலேருந்து நம்ம திரும்ப 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 கொடுத்ததே கல்வியை தானே. அந்த கல்வியை பெற்றதால் தானே தமிழ்நாடு இப்ப நிமிர்ந்து நிக்குது. அப்படிங்கும்போது இதைத்தான் அவர்கள் கண்ணை உறுத்துகிறது. அதனால் சதின்னு எடப்பாடி சொல்கிறார். இதுதான் சதி. அவர்கள் சொல்லுவதுதான் சதி. எனவே இந்த 79,000 கோயில்கள்ல இருக்கக்கூடிய அத்தனை செல்வங்களையும் கபலீகரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதா சங்கிகள், பிஜேபி, சங் பரிவார், நாக்பூர், ஏடிஎம்கே இவர்களுடைய ஒரே நோக்கமாக இருக்கு. ஏன் கபலீகரம் செய்யணும்னு சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒன்றும் இல்லை, சாதாரண அறுபடை முருகனுக்கு அவங்க முருக பக்தர் மாநாடு நடத்தினாங்க. நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதுக்கு உள்ள என்னெல்லாம் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? அறுபடை முருகனும் ஒரே இடத்தில், தத்ரூபமான மூலஸ்தானம், அற்புத அருட்காட்சிக்கான கண்கோடி வேண்டும், கண்காட்சி அமைய இயன்றதை வழங்கிடுங்கள், உங்களது உதவி முருகனுக்கான காணிக்கை, ஒரு படை வீடு அமைக்க 8 லட்சம். சங்கிகள் அவங்களுக்குள்ள சர்க்குலேட் பண்ணி கலெக்ட் பண்ணின அமௌண்ட், ஒரு படை வீட்டுக்கு 8 லட்சம்னு இருக்கிற எல்லா செல்வந்தர்களுக்கும் அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கு 8 லட்சங்கிறது ஒரு சுண்டக்காவை மாதிரி, ஒரு வேர்க்கடலை வாங்கி நம்ம சாப்பிட்ற மாதிரி. எத்தனை கலெக்ஷன் ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. அதுக்கு எங்கேயாவது கணக்கு இருக்கா? எத்தனை கோடிகள் வந்திருக்கும்? கணக்கே கிடையாது. இதற்காகத்தான் அவர்கள் கைப்பற்றணும்னு சொல்றாங்க. இந்த போஸ்டரை நீங்க போடுங்க தயவுசெய்து. அறுபடை முருகன் மாநாடுன்னு ஒன்று வச்சுக்கிட்டு, முருக பக்தர் மாநாடுன்னு ஒன்று வச்சுக்கிட்டு, ஒரு அறுபடை வீடு செய்ய 8 லட்சம் ரூபாய். வெறுமே போஸ்டரை காமிச்சிட்டு 8 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காமா? இந்த அநியாயம் எங்கேயாவது நடக்குமா? இந்த கலெக்ஷன், நீங்க சொல்றீங்க கலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு எல்லாம், இது என்னது? கடவுள் பெயரை வைத்து வியாபாரம் செய்வது, சூழ்ச்சி செய்வது, ஊழல் செய்வது எல்லாமே இவர்களுடைய அடையாளம், இவர்களுடைய வேலையே அதுதான். அதனாலதான் இப்போ கோயில்களையும் கைப்பற்றணும். அதன் மூலமா நமக்கான கல்வி வாய்ப்பை இல்லாமலாக்கணும். கல்வியை பெறுவதனால் அந்த 79,000 கோயில்களே நமக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குது இல்ல, அத்தனையும் இல்லாமல் போக வேண்டும். இது மிக நீண்ட ஒரு நூற்றாண்டுக்கான திட்டமாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜாக்கிரதையாக இருங்க அப்படிங்கிறதான் சொல்ல முடியும். இன்னும் ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன். நம்மளோட இந்து சமய அறநிலைத்துறை கோயில்கள்ல எத்தனையோ விதமான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அதுல மிக முக்கியமா ஓலைச்சுவடி பாதுகாப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. டிஜிட்டைசேஷன் ஆஃப் ஆல் தி பாம் லீவ்ஸ் அப்படின்னு. அப்படின்னா யார் வேணா போய் பண்ணிட முடியுமா? நீங்களோ நானும் போய் பண்ணிட முடியுமா? அதுக்கான கல்வியை கற்றிருப்பவர்கள் தானே பண்ண முடியும். அப்ப அதுக்கான ஒரு வேலை வாய்ப்பு அங்க உருவாகுதா இல்லையா? இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். சோழர்கள் காலத்திலே ஓலை நாயகம்னு ஒரு வேலை இருந்தது. ஒரு அரசாங்க அதிகாரி, அவரோட வேலை என்னன்னா கவர்மெண்ட் ஆர்டர்னு வருது இல்ல, மன்னரோட உத்தரவு, அதை எல்லாத்தையும் ஓலைச்சுவடியில எழுதி பத்திரப்படுத்தி வைக்கிறது. அது எங்க வச்சிருந்தாங்கன்னா கோயில்ல தான் வச்சிருந்தாங்க. கோயில் ஒரு எல்லாத்துக்குமான இடமா இருந்தது அந்த காலத்துல. கல்வி, உணவு, அப்புறம் மக்களோட பாதுகாப்பு, சுகாதாரம், மருத்துவ மையங்கள், கல்வி, குருகுலம் கூட அங்க உள்ள இடம்தான். அதை பார்ப்பனர்கள் அந்த வார்த்தையை கைப்பற்றிக்கிட்டாங்க.
குருக்கள்னு சொல்லுவோம்ல, கோயில்ல அந்த சாமிக்கு பூஜை செய்யறவங்க, மந்திரம் சொல்றவங்க, அவங்களதான் தமிழ்ல நம்ம குருக்கள்னு சொல்லுவோம். அவங்கள்ட்ட போய் நேரடியா பாடம் கற்ற மாணவர்கள் தான் அந்த காலத்துல இருந்திருக்காங்க. எனவே குருவோட இடத்துல போய் கல்வி கற்பதைத்தான் குருகுலம்னு சொன்னாங்க. இவங்க அந்த பார்ப்பனர்கள் வந்தாங்க, இது நல்லா இருக்கே வார்த்தை, நம்ம பிடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு குருகுலம்னு வச்சுக்கிட்டாங்க. அந்த குருகுலம் அவங்களோட பார்ப்பனர்களோட குருகுலம் என்ன, மற்றவங்க யாரும் உள்ள வரக்கூடாது, எங்க வீட்டுல வந்து எனக்கு கால் பிடிச்சு விடு, எங்க மாமிக்கு புடவை துவச்சு போடு, அவளுக்கு சமைச்சு வை, அப்புறம் வந்து பாடங்கேளு, இதுதான் அவங்க பண்ணின குருகுலம். ஆனால் நம்முடைய தமிழ் மரபில் அப்படி கிடையாது. குருக்கள்கிட்ட கோயில்ல போய் பாடம் கேட்பதுதான் குருகுலம் என்று இருந்தது. இப்படியாக கல்வியை தான் திரும்ப திரும்ப நம்ம கோயிலோட சேர்த்து வச்சிருந்தோம். அப்போ வந்து எனக்கு இந்த இடத்துல ஆக்சுவலா ஒரு சந்தேகம், இந்து சமய அறநிலையத்துறை கல்வி, அதாவது கல்விங்கிறது பொதுவான விஷயம், அதை அவங்க நடத்தலாமான்ற சந்தேகம் எனக்கு இருக்கு. ஏன்னா சட்டம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டம் இருக்குல்ல, அதுலயே ஆர்டிகிள் 25(2) allows for state regulation of economic and social activities related to religious practices to prevent mismanagement and ensure accountability. அந்த social activities related to religious practicesங்கிறதுல கல்வி, மருத்துவம், உணவு, இது மூணையும் கொண்டு வர்றாங்க. அதுதான் அறம். தமிழ் பரப்பிலேயே நம்முடைய இலக்கிய பரப்பாகட்டும், வாழ்வியல் பரப்பாகட்டும், அறம் அப்படின்னு ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னன்னா, கல்வி இருக்கணும், அங்க சுகாதாரம் இருக்கணும், உணவு, இது அதனாலதான் நம்ம கோயில்கள்ல திரும்ப திரும்ப அன்னதானம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் பாருங்க. அந்த பசி நீக்குதல், இறைவனுக்கு கொண்டு போய் நீங்க வெண்ணையும் நெய்யும் முந்திரி பருப்பும் பாதாமும் போட்டு ஒரு பிரசாதத்தை கொடுக்கறத விட அதை நடமாடும் கோயிலாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கொடுங்கள்ங்கிறதா நம்முடைய தமிழ் இலக்கியம் சொல்லுது. அதைத்தான் அறம்னு சொல்றாங்க. அந்த அறத்தை செய்வதுதான் கோயில்களோட தாத்பரியம். ஆனா இந்த அறநிலையத்துறை உருவாவதற்கு முன்னாடி பார்ப்பனர்கள் இந்த கோயில்களை கைப்பற்றி வச்சிருந்தாங்கல்ல, அப்போ நிறைய கொள்ளைகள் நடந்தன, ஊழல்கள் நடந்தன. நகைகள் எல்லாம் சாமி நகையெல்லாம் மாமி நகையாச்சு அப்படின்ட்டு பொதுமக்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ஆங்கிலேய அரசிட்ட. அதுக்கப்புறம் தான் நீதி கட்சி அந்த திட்டத்தை முன்னெடுத்து இந்து சமய தர்ம பரிபாலன வாரியம்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க 1925. இப்போ நூற்றாண்டு. அந்த தர்ம பரிபாலனம், தர்மத்தை செய்னி, தர்மத்தை எப்படி செய்வ, வர்றவனுக்கெல்லாம் காசு கொடுக்கறது பேர் தர்மம் இல்லை, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவது தான் தர்மம். ஒரு தடவை மீனை கொடுக்கறதுக்கு பதிலாக மீன் பிடிக்க கற்றுக்கொடுன்னு ஒரு சீன பழமொழி இருக்குல்ல, அது மாதிரி வர்றவனுக்கு ஒரு முறை சாப்பாடு கொடுக்கலாம், திரும்ப திரும்ப கொடுத்தா சோம்பேறி ஆக்குறோம், அவனுக்கு ஒரு கல்வியை கொடு, ஒரு வேலை வாய்ப்பை கொடு என்கின்ற அந்த நிலையைத்தான் காலம் காலமாக, இப்போ இல்லை, எல்லா காலத்திலும் மன்னர்கள் ஆட்சி காலத்திலும் இப்படிதான் நடந்தது. அப்போ உள்ள வாழ்வியல் முறைப்படி வேளாண்மை செய்தார்கள், அப்புறம் நெசவு செய்தார்கள், அப்புறம் சிற்ப வேலை, இதெல்லாம் அந்த காலத்துல கல்வியா கொடுத்துட்டு இருந்தாங்க. காலம் போக போக இப்போ டிஜிட்டைசேஷன் ஆஃப் ஃபார்ம் லீவ்ஸ் வரைக்கும் வந்தாச்சு. எனவே கல்விங்கிறது எடப்பாடி அவர்களுக்கு கண்ணை உறுத்துது. இப்படி கல்வி கற்று தன்னையே கேள்வி கேட்கின்ற தமிழர்களாக உருவாயிட்டாங்களே இந்துக்கள். அதுல நீங்க கூடுதலா கேட்கலாம், இந்துக்கள்னா இந்துக்கள் மட்டும்தான் படிக்க முடியுமான்னு. இல்ல, இந்த கல்லூரிகள், இந்த பள்ளிகள், அதுல எல்லாம் எல்லா நம்முடைய சிறுபான்மை இனத்தவரும் எவ்வளவு படிக்கிறாங்கல்ல, அதுல அந்த மாதிரியான கட்டுப்பாடு எதுவும் கிடையாது. திரும்ப திரும்ப நம்முடைய கோயில்களே மத நல்லிணக்கத்தின் இடமாகத்தான் இருந்தது. கோயில்கள்ல தானே பாதுகாப்புன்னு நான் சொன்னேன். அந்த மதில் சுவர் அவ்வளோ உயரமா இருந்தது இல்லை, அது எதுக்காக தெரியுமா? அந்த ஊர்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, ஒரு பெரு வெள்ளம் வருது, ஒரு இயற்கை பேரிடர் வருதுன்னா அந்த ஊரே வந்து அந்த கோயிலுக்குள்ள தங்கிடலாம். அப்ப ஊரே வந்து தங்கலான்னா அங்க பிரிவினை கிடையாது, எந்த விதமான ஜாதி பிரிவினை கிடையாது, உயர்வு தாழ்வு கிடையாது, அப்படிதானே? அப்ப அங்க உள்ள மக்களுக்கு உணவு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது, பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் கோயிலோட தாத்பரியம். அதனாலதான் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு நம்ம தமிழ்ல ஒரு பழமொழியே இருக்கு. இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி கல்வியை நாம டெக்னாலஜி சார்ந்து கொண்டு வந்திருக்கிறோம். நான் ஒரு வேண்டுகோளாவே எல்லா இதுலயும் சொல்லிட்டு இருக்கேன், நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை இன்னமும் அதிகமாக வேளாண்மை கல்லூரிகளையும் உருவாக்க வேண்டும், சிற்பக்கலை சொல்லிக் கொடுக்கின்ற கல்வியை உருவாக்க வேண்டும். அது மாதிரி இந்த டிஜிட்டைசேஷன், AI இதையெல்லாமும் சொல்லித் தருகின்ற கல்வி நிலையங்களை உருவாக்க வேண்டும். அதுதான் கோயிலின் வேலை. திரும்ப திரும்ப சாமிக்கு கொண்டு போய் நான் நைவேத்தியம் கொடுக்குறேன், சாமிக்கு கொண்டு போய் கூட 2 நகை பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா, சாமிங்கிறதே கற்பிதம், கற்பனைன்னு சொல்றோம். சரி, எல்லா மக்களுக்கும் ஒரு ஆசுவாசமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்காக திரும்ப திரும்ப கொண்டு போய் அங்கேயே கொட்டுறது எதுக்காகனா, பார்ப்பனர்கள் தான் அதை அனுபவிப்பார்கள். அவர்களிடமிருந்து எடுத்து நம்முடைய இந்துக்களாகிய நம்முடைய BC, OBC, MBC, SC, STக்கு
நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் முழுக்க கொடுத்து விட்டதே. அந்த பொறாமை, அந்த சூழ்ச்சி, அந்த சதி, அந்த ஆதங்கம் தான் எடப்பாடியின் பேச்சில் இருக்கிறது. அந்த பேச்சு, எடப்பாடியின் பேச்சு அவருடையது என்பதை தாண்டி நாக்பூரின் குரல், அதைத்தான் நாம புரிந்து கொள்ள வேண்டும். இளைஞர்களே, உங்களுக்கு தான் நான் வேண்டுகோள் வைக்கிறேன், தயவுசெய்து தமிழ்நாட்டை காப்பாற்றுங்கள். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணல் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றிமா. நன்றிப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.